தாய் என்கின்றவள் படைக்கின்றவள், தாரம் என்கின்றவள் காக்கின்றவள், மகள் என்கிறவள் நம்முடைய தலைமுறையை முடித்து அடுத்த தலைமுறையை ஆரம்பிக்கின்றவள். ஆகவே படைத்தல், காத்தல், அடித்தல் என்ற மூன்றும் சக்தியினாலேயே நடைபெறுகிறது என்று திருமூலரும் குறிப்பிட்டார். அதை இன்னும் தெளிவாக சொல்லுகின்ற அபிராமி அந்தாதி ஆசிரியர், படைக்கின்றவளும் நீதான், படைத்த உலகத்தை காக்கின்றவளும் நீதான், காக்கப்பட்ட உலகத்தை மறைக்கின்றவளும் நீதான். அப்பேற்பட்ட நீ சிவபெருமானுக்கு தமக்கையாக இருக்கிறாய், திருமாலுக்கு தங்கையாக இருக்கிறாய். உன்னையன்றி வேறு யாரை நான் தொடப்போகிறேன் என்று ஆசிரியர் கூறுகிறார். பூத்தவனே, புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவனே, பின் கறந்தவனே, கரைகண்டனுக்கு மூத்தவனே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவனே, மாத்தவனே, உனையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. இந்த உலகத்தை படைத்தவள் நீதான் பூத்தவனே, படைக்கப்பட்ட உலகத்தை காக்கின்றவளும் நீதான் புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவனே, பிறகு மறைக்கின்றவளும் நீதான், பின் கறந்தவனே. அப்பேற்பட்ட உமையம்மையாகிய அபிராமிக்கும் சிவபெருமானுக்கும் இடையிலே உள்ள தொடர்பை காட்டுகிற போது சிவபெருமானுக்கு தமக்கை என்றும், திருமாலுக்கும் உமையம்மைக்கும் தொடர்பு காட்டுகிற போது திருமாலுக்கு தங்கை என்றும் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். திருமாலுக்கு தங்கை என்பது நாம் பல கதைகளில் கற்றிருக்கிறோம். இங்கே அபிராமியை போய் சிவபெருமானுக்கு தமக்கை என்று குறிப்பிடுகிறாரே, என்ன காரணம்? திருமாலுக்கு தங்கை என்றும் சிவபெருமானுக்கு தமக்கை என்றும் குறிப்பிடுவதன் மூலம் அருள்மாக இருக்கின்ற சக்தியை ஆசிரியர் வெற்றிகரமாக நமக்கு விளக்கி காட்டுகிறார். இப்போது சாதாரணமாக நாம் உண்ணுகின்ற ஒரு உதாரணத்தை எடுத்துக் கொள்வோமே. உணவு படைக்கப்பட்டிருக்கிறது. படைக்கப்பட்ட உணவு எதுவரைக்கும் காக்கப்படுகிறது? நம்முடைய இலையிலே உணவை பரிமாறி நம்முடைய கையை எதிலே வைக்கின்ற வரைக்கும் அது காக்கப்படுகிறது. கையை வைத்து அந்த உணவை பிசையத் தொடங்கியவுடன் என்ன தொடக்கம்? அடித்தல் தொடக்கம். ஆகவே இப்போது இந்த மாற்றம் எங்கே ஏற்படுகிறது? நாம் கையை வைத்து பிசைகின்ற நேரத்திலே காத்தல் என்பது முடிவு பெற்று அடித்தல் என்பது தொடங்குகிறது. இந்த செயல் அடித்தலுக்கு முன்னும் காத்தலுக்கு பின்னும் நடைபெறுவதால் அடித்தலுக்கு உரிய சிவனுக்கு மூத்தவளாகவும் காத்தலுக்கு உரிய திருமாலுக்கு இளையவளாகவும் அந்த சக்தி விளங்குகின்றாள் என்பதை கரைக்கண்டனுக்கு மூத்தவனே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவனே, மாத்தவனே, உனையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே என்று படைத்தல், காத்தல், அடித்தல் என்ற மூன்றுக்கும் அடிப்படை சக்தியாக வழங்கக்கூடியவள் அபிராமியே என்கின்ற விளக்கத்தை தருகிறார். அந்த அபிராமியை எல்லோரும் வந்து வணங்குகிறார்கள் என்று பலமுறை சொல்லிக் கொண்டே இருக்கின்றவர் அதனாலே பெறக்கூடிய மிகப்பெரிய இன்பம் தன்னையும் மறந்து தான் வணங்கும் அபிராமியையும் மறந்து சொல்ல முடியாத பரமானந்தத்தை பெறுவதுதான் என்று குறிப்பிட்டார். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள், சிந்திப்பவர் நல் திசைமுகர் நாரணர், சிந்தை உள்ளே பஞ்சிப்பவர் அழியா பரமானந்தர், பாரி உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே. பரிபூர்ணமான எண்ணத்தோடு அம்பாளை நினைக்கின்றவர்களுக்கு மிக எளிமையான சிவயோகிகள் பெறக்கூடிய பேரானந்தத்தை அவள் என்றும் தந்து கொண்டே இருக்கிறாள். தவமும் தவமுடையார்க்கே ஆகும் என்பது பல பேரும் அறிந்திருக்கிற தொடர். அதுபோல திருவருளை பெறுவதற்கும் பலவான தவங்களை முயன்று செய்தல் வேண்டும். அதன் பயனாகவே இறைவனுடைய கருணையை, இறைவனுடைய கருணையை நம்மாலே பெற முடியும். அத்தகைய தகுதியை பெற்றவர் இம்மையில் உயர்வுள்ளதாகிய மண்ணுலகத்தை காக்கும் செல்வத்தையும் அழியாத வீடு பெற்றையும் நிச்சயமாக பெறுமாறு அவர் பணிக்கின்றார். இம்மையிலே மண்ணுலகாலும் செல்வம் பெரிது என்பதும், மறுமையில் விண்ணுலகாலும் செல்வம் வீடும் சிறந்த பேர்கள் என்பதையும், இப்பேர்கள் அனைத்தையும் தேவியின் திருவுருளை பெற்றோர் ஒருதலையாக பெறுவர் என்பதையும் அடுத்த பாடலாலே குறிப்பிடுகின்றார். பச்சை நிறமுடைய இளங்கிளியை வணங்குவதனால் நமக்கு இந்த பெருமை கிடைக்கிறது. பரிமளம் உடையவளை வணங்குவதால் நமக்கு இந்த பெருமை கிடைக்கிறது. தன்னழிக்கு என்றும் முன்னே பல கோடி தவன்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார். மதிவானவர் தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடுமன்றோ, பண்ணளிக்கும் சொல் பரிமள யாமளை பைங்கிளியே. யாமளை பைங்கிளி என்று சொல்வது, யாமளை என்றால் பச்சை நிறம், அவள் பச்சை நிறமான கிளி போலே விளங்குகின்றவள். அருமையும் எளிமையும் உடைய
இறைமைத்தன்மைகளில் ஒன்று நினைத்த காலத்திலே அவள் அருள் புரிவது. இறைவி அருமையானவள் என்று இருக்குமானால் மக்கள் எண்ணுவதற்கு இல்லை. அடைய முடியாதவள் என்று இருக்குமானால் மக்கள் எண்ணுவதற்கு இல்லை. அருமை உடைய ஒன்றினை அடைய முடியாது நம்மால் என்று விலக்கி விடுவார்கள். எளிமை மட்டும் பெற்றிருந்தாலும் தம்மை ஒத்தவர்களை யாரும் மதிக்க மாட்டார். ஆகவே அருமையும் எளிமையும் உடைமை நன்கு மதித்தற்கு எளிதாகின்றது. இத்தன்மையை இறைவனுக்கு ஏற்றி உரைத்தார்கள் ஆண்டோர்கள் பலர். கண்ணன் வைகுந்தனோடு என்று வரும் நம்மாழ்வார் வாக்கு விரிவுரை சொல்லப் போன்ற பெரியவர்கள் கண்ணன் என்பது திருமாலின் எளிமையை உணர்த்தியது, வைகுந்தன் என்பது அவனுடைய அருமையை சுட்டியது. ஆகவே எளிமையும் அருமையும் ஒருங்குடையான் என சுட்டியமை இந்த இடத்திலே நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதேபோல அம்மை அருமையுடையவளாகவும் எளிமையுடையவளாகவும் வழங்குகின்றாள். கிளியே கலைஞர் மனத்தே கடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கு இடமே, என்னே ஒன்றுமில்லா வெளியே, வெளிமுதற் பூதங்களாகி விரிந்த அம்மே, அடியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. யாருடைய அறிவுக்கும் அளவாவது இல்லை, என்னுடைய அறிவுக்கு நீ மிக எளிமையானது அதிசயமே என்று பாராட்டுகின்றார். முதலில் கிளியே என்று விളിத்தார். இதனால் அம்மையின் எளிமையை நமக்கு ஓரளவு சுட்டிக்காட்டினார். இனி அம்மையின் அருமையை சுட்டிக்காட்டுகின்றவர் தனக்கு உறவாய மெய்யடியார்களின் உள்ளத்தில் நுண்பொருளாய் கடந்து பின்னர் பருப்பொருளாய் ஒளிவிடும் தூய அறிவின் வடிவாய் இருப்பவள் என்பது அம்மையின் அருமைப்பாட்டின் ஒரு நிலையாகும். ஒளிவிடும் அவ்வுயிரின் அறிவு வடிவத்திற்கு வீட்டையும் மற்றொரு அறிவின் வடிவாகும் சிவமயமான அறிவு நிலைக்கு மூலமாயும் இறைவி உள்ளாள் என்பது பிரிதொரு அருமைப்பாட்டின் நிலை. ஆகவே உயர்வாகவும் எளிமையாகவும் இருந்து அம்மை நமக்கு கருணை புரிகின்றாள் என்கின்ற கருத்தை இப்பாடலில் சொன்னார். அப்படி சொன்ன வண்ணமே அடுத்த பாடலிலும் அம்மையின் அருமையையும் எளிமையையும் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார். அம்மையின் முகத்தின் அழகை முதற்கண் சிறப்பித்து பேசுகின்றார். திருமகள் இருக்கும் பொற்றாமரையாகவோ அல்லது கலைமகள் இருக்கும் வெண்தாமரையாகவோ விளங்கும் தாமரை மலர்களெல்லாம் அம்மையின் முக அழகுக்கு ஒத்திருக்குமே என்று வந்து ஸ்ரீ செய்யும் முக அழகுடைய அழகிய இமய கொடியாய் உள்ளவள் அபிராமி என்று குறிப்பிட்டார். அதிசயமான வடிவுடையாள், அளவின்றமெல்லாம் துதி செய்ய ஆனன சுந்தரவல்லி. ஆனனம் என்றால் முகம், ஆனன என்றால் முகத்தை உடையவள், ஆனன சுந்தரம் என்றால் மிக அழகிய முகத்தை உடையவள். அதிசயமான வடிவுடையாள், அரவிந்தமெல்லாம் துதி செய்ய ஆனன சுந்தரவல்லி. துணை இரதி பதி செயமானது அவசயமாக முன் பார்த்தவர்த்தம் மதி செயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. காமனை நெற்றிக்கண்ணால் காய்ந்தவர் என்றதனால் காமத்தை வென்றவர் இறைவன் என்றது பெறப்பட்டது. உமையை இடப்பாகத்தில் எப்பொழுதும் உடையவர் என்றதனால் காமத்தை முழுமையும் வெல்ல முடியாத தன்மையையும் பெறப்பட்டது. இறைவி இறைவனின் வாமபாகத்தை கொண்டதனால் இறைவன் காமத்தை வென்றவை முழுமையாக்கப் பெறவில்லை. இறைவன் தன் இயல்பில் வென்றவன் என்றாலும் இறைவி தன்னுடைய பணியாளான மன்மதனுக்கு முழு தோல்வியாக முடிந்துவிடக் கூடாது என்பதற்காக அவன் மீது அருள் கூர்ந்து வாமபாகத்தை கொண்டதன் மூலம் மன்மதன் அழிவை அரைகுறையாக்கினார். உயிரினங்களின் அளவில் அழியாதவனாக மன்மதன் இருந்தாலும் இறைவன் அளவில் அழிந்தும் அழியாதவனாக உள்ளான் என்பது கருத்து. இந்நிலையை மன்மதனுக்கு இறைவி நல்கிறாள் என ஆசிரியர் கூறுகிறார். இவ்வாறு தன்னுடைய பணியாளுக்காக இறைவனின் இடப்பாகத்தை கை கொண்ட உமை அன்பனுக்காக வந்து அருள் செய்வார் என்பது எளிமையாக பெறப்படுகின்றது. இதைத்தான் துணை இரதி பதி செயமானது அவசயமாக முன் பார்த்தவர்த்தம் மதி செயமாக அன்றோ வாமபாகத்தை வவ்வியதே என்ற தொடரால் குறிப்பிட்டார். அவ்வாறு இறுதி காலத்தில் தம்முன் எழுந்தருளி வரவேண்டிய நிலையினை அம்மையை நோக்கி 3 வகையில் காட்டுகின்றார். முதலில் இறைவனும் இரவியுமாக மகிழ்ந்திருக்கும் அம்மையப்பர் வடிவத்தோடு கூடிய அழகை விரும்புகின்றார். அடுத்து விரும்புவது இரவியும் இறைவனுமாகின்ற திருமணக் கோலம். திருமணக் கோலத்துடன் என் முன் எழுந்தருள வேண்டும் என வேண்டுகின்றார். இறுதியில் என்னுடைய குற்றமாக உள்ள யான் எனது
என்னும் செருக்கை விலக்கி அருள் செய்யும் திருவடிகளுடன் தோன்ற வேண்டும் என்று விரும்புகின்றார். வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தை உள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலம் என்மேல் வரும்போது வெளிநிற்கவே என்று வேண்டுகின்றார். உருவத்தோடு வெளிப்பட்டு நின்ற உன்னுடைய திருமேனியைக் கண்டு என்னுடைய கண்ணிலும் உள்ளத்திலும் தோன்றி நின்ற மகிழ்ச்சியாகிய வெள்ளத்திற்கு எல்லை இல்லை. வெள்ளம் என்பது நீர்ப்பெருக்கு. அது திரட்சியுடையதாய் பள்ளம் நோக்கி ஆரவாரித்துக் கொண்டு பாய்ந்தோடும் இயல்புடையது. இதனைப் போன்றே மகிழ்வும் உள்ளத்தில் திரளாய் மிக்க பெருகும் இயல்புடையது. உள்ளம் எங்கு தாழ்கின்றதோ அத்தாழ்வை நோக்கி ஆரவாரித்துக் கொண்டு செல்லும் இயல்பு மகிழ்ச்சிக்கும் உண்டு. ஆதலின் மகிழ்வை வெள்ளமாக உருவகித்தார். மகிழ்வை வெள்ளம் என்பதற்கு ஏற்ப கரை கண்ட தில்லை என்று அழைத்து கரை காணல் என்பது முடிவை காணுதல் என்ற பொருளுடையது. அம்மையின் வடிவத்தை காண்டலின் பயன் முடிவுற்று மகிழ்வில் திளைத்தல் என்கிற கருத்தை காட்டுகின்ற வகையில் வெளிநின்ற நின் திருமேனியை பார்த்து என் விழியும் நெஞ்சும் கலி நின்ற வெள்ளம் கரை கண்ட தில்லை கருத்தில் உள்ளே தெளிநின்ற ஞானம் திகழ்கின்றது. என்ன திருமணமோ ஒளி நின்ற கோணங்கள் ஒன்போதும் மேவி உறைபவனே என்று அம்மையை அழைத்தார். அறிவுடன் கூடிய எல்லையில்லாத மகிழ்வை அறிவது எப்படி என்பதை இந்த பாடல் மூலம் நமக்கு எடுத்து காட்டினார். அம்மையை வெளிக்கும் போது ஒளியோடு கூடிய கோணங்கள் 9 பொருந்தி உறைபவள் என்று வெளிக்கின்றார். இவ்9 கோணங்களை சரத்குமார சங்கீதை முதலான நூல்கள் வாயிலாக நாம் நன்றாக அறிந்து கொள்ளலாம். அந்த 9 கோணத்திற்குள்ளே நிற்கின்றவள் அந்த அம்பிகை. இனி அடுத்து அந்த அம்பிகையை சலனமற்ற தன்மையை தனக்கு தர வேண்டும் என்று வேண்டுகின்றார். அம்மையே, நீ தங்கும் கோயில் இறைவனின் இடப்பாகமோ விதிவிலக்குகளை பேசுகின்ற நான்மறைகளின் தொடக்கம் முடிவு ஆகிய இடங்களோ அமுதம் நிறைந்து வணங்கும் வெண் திங்கள் இடமோ வெண் தாமரையோ அன்பனாகிய என்னுடைய நெஞ்சிடமோ பார்க்கடலோ இவற்றுள் இன்னதென்று கூறுவாயாக என்று கேட்கின்றார். வெண்தாமரையில் கலைமகளாயும் பொன் தாமரையில் திருமகளாயும் வீற்றிருப்பவர் அபிராமையே, அதிலின் பொதுவாக கஞ்சமோ தாமரையோ என்று அந்த அம்பிகையை பார்த்து அழைக்கின்றார். உரைக்கின்ற நின் திருக்கோயில் உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண் திங்களோ கஞ்சமோ எங்கள் நெஞ்சமோ மறைகின்ற பாரதியோ பூரணாசல மங்களையே என்று அந்த அம்பிகையை அழைக்கின்றார். எப்போதும் அவள் சுமங்கலியாக இருக்கிறவள், மாணிக்க கலசம் போலும் மார்பகங்களை உடையவள், மலையில் பிறந்த பார்வதியும் வெண்ணிறச் செங்கு வளையில் அசைகின்ற செப்பமான கைகளை உடைய எல்லா கலைகளுக்கும் தெய்வமாகிய ஒரு மயில் விசேஷமாக உள்ளவள், சிவபெருமானின் இடப்பாகத்தை இடமாக கொண்டவள், பொன்னிறமுடையவள், வெண்ணிறமுடையவள், பசிய பெண்கொடி போன்று விளங்கும் அபிராமி என்று அழைக்கின்றார். மங்களை செங்கலசம் முலையாள் மலையாள் வருணச் செங்கு அலை செங்கை சகலகலாமையில் தாவு கங்கை பொங்கலை தங்கும் புருஷனையோன் புடையாள் உடையாள் பிங்கலை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண் கொடியே என்று அழைக்கின்றார். பிங்களம் என்பது பொன்னிறம், நீலி என்பது நீல் நிறத்தை உடையவள், வெளியாள் என்றால் வெண்ணிறமுடையவள். அப்பேற்பட்ட அம்பாளை பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண் கொடியே என்று அழைத்தார். மங்க மலையாள் வருணச் செங்கலை செங்கை சகலகலாமையில் தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புருஷனையோன் புடையாள் உடையாள் பிங்களை நீலி செய்யாள் வெளியாள் பசும் பெண்கொடியே என்று அந்த அம்பாளை பார்த்து அழைத்தார். முந்திய பாட்டில் அபிராமி அன்னையை மங்களை செங்கலசம் முலையாள் மலையாள் என்று பல சக்திகளின் வடிவமாக அழைத்தவர். அடுத்த பாட்டில் சக்திகளின் வடிவங்களை அன்றி பெருமாக அபிராமி அம்பாள் இருக்கிறாள் என்பதை எடுத்துக் கூறுகின்றார். கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே படுத்தபடியே மறையின் பரிமளமே பனி மால் இமய பிடியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியே